நகைக்கடன் தள்ளுபடி குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. நீங்க நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புது அப்டேட் வந்து வங்கிகள் கொடுத்திருக்காங்க. புது அறிவிப்புகள் வங்கிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்து வங்கிகள் என்ன மாதிரியான புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நகைகள், நாணயங்கள், தங்கம் சார்ந்த பரஸ்பர நிதிகள், தங்க பத்திரங்கள் போன்ற எந்த வடிவத்திலும் தங்கம் வாங்குவதற்காக கடன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம தங்க நகை கடன் விதிமுறைகளில் ஒரு சில மாற்றங்கள் வந்து ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்காங்க, திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும், கடன் வாங்குபவர்களை பாதுகாக்கவும், சந்தையை ஒழுங்குபடுத்தவும் இந்த புதிய விதிமுறைகளை வந்து வங்கிகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தங்க நகை கடன் மதிப்பை பொறுத்தவரை புதிய விதிமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த புதிய விதிமுறைகளின் கீழ் 2.5 லட்சம் வரையிலான கடன்களை தங்கத்தின் மதிப்பில் 85% வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய விதிகளின் கீழ் கடன் வாங்குபவர்கள் இப்போது 12 மாதங்களுக்குள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பலரும் வட்டி தொகையை மட்டுமே செலுத்தி கடன்களை புதுப்பிப்பார்கள். தாமதங்கள் மற்றும் கடன் திருப்பி செலுத்தும் சுழற்சியை தடுக்க இந்த நடைமுறையானது இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இது எதுக்காக இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தங்க கடன் திருப்பி செலுத்தும் சுழற்சியில் அதிக ஒழுக்கத்தை கொண்டு வருவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது. தங்க நகை கடனை பொறுத்த வரைக்கும் தங்க நகைக்கடனோட மதிப்பை பொறுத்த வரைக்கும் புதிய விதிமுறைகளின் கீழ் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு வரவு 80%ஆகவும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலுள்ள கடன்கள் 75%ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா புதிய தளர்வுகள் அப்படின்றதையும் பேங்க் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதாவது தங்கத்திற்கு எதிராக கடன் வழங்கும் நோக்கத்தை RBI விரிவுபடுத்தியும் உள்ளது. இப்போது தங்கம் அல்லது வெள்ளியை மூலப்பொருளாக பயன்படுத்தும் அனைத்து உற்பத்தியாளர்களுக்கும் இது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 3வது மற்றும் 4வது அடுக்கு நகரங்களில் உள்ள சிறிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இப்போது தங்க ஆதரவு கடன்களை வழங்க அனுமதிக்கப்படுகின்றன. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி தங்க உலோக கடன் திட்டத்திற்கான வரைவு கட்டமைப்பையும் வெளியிட்டு அது குறித்தும் பொதுமக்களின் கருத்துக்களையும் வரவேற்றுள்ளது. அண்ட் அது மட்டும் இல்லாம கோல்ட் மெட்டல் லோன் திருப்பி செலுத்தும் காலமும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு நாள் அப்படின்னா 270 நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடன் வாங்குபவர்கள் இப்போது தங்கள் கடனின் அளவை பொறுத்து வெவ்வேறு கடன் மதிப்பு விகிதங்களை பெறுவார்கள். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் விரைவில் பாத்தீங்க அப்படின்னா தேர்தலும் வரவுள்ளது. இந்த தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பு வரும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதிலும் நகைக்கடன் தள்ளுபடி
விஷயத்தில் திமுக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதால் மீண்டும் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையும் மக்களிடம் பரவலாக உள்ளது. எனவே அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் எனவும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதேபோல் ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 முதல் கடன் வாங்கியவரால் கடன் முழுமையாக அடைக்கப்பட்டவுடன் கடன் வழங்குபவர்கள் அடகு வைத்த தங்கத்தை கடன் முடிந்த அதே நாளில் அல்லது 7 வேலை நாட்களுக்குள் திருப்பி தர வேண்டும் அப்படிங்கிற புதிய திருத்தங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் 5000 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை கடன் வாங்குபவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் தங்கத்தை சரியான நேரத்தில் விடுவிப்பதை உறுதி செய்வதற்கும் பொருந்தும். கடன் வழங்குபவர்கள் கடனுக்கான தங்கத்தின் உள்ளார்ந்த மதிப்பை மட்டுமே கருத்தில் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தங்கத்தில் இருக்கக்கூடிய கற்கள், ரத்தினங்கள் அல்லது செய்யும் கட்டணங்கள் மதிப்பீட்டில் சேர்க்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தங்க நகை கடன் ஒப்பந்தத்திலும் கடன் வாங்குபவர்களுக்கான முக்கியமான விவரங்களை தெளிவாக குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிணையம் மற்றும் தங்கம் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பது பற்றிய தகவல்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் எந்த ஒரு ஏலத்திற்கான விதிகள் மற்றும் காலக்கெடுவையும் ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடன் முடிந்தவுடன் தங்கத்தை திருப்பி வழங்குவதற்கான காலக்கெடுவையும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அனைத்து கடன் வாங்குபவர்களுக்கும் நியாயமான மற்றும் வெளிப்படையான விலை நிர்ணயத்தை உறுதி செய்யும் வகையிலும் இந்த ஒரு மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த புதிய விதிமுறைகள் எப்போயிலிருந்து அமலுக்கு வருது அப்படின்னா 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தேர்தல் வரவுள்ள இந்த சமயத்துல திமுக அரசு பாத்தீங்க அப்படின்னா தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த புதிய அறிவிப்புகள் ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியிடலாம் அப்படின்னு மக்களிடம் எதிர்பார்ப்புகள் வெளியாகி உள்ளது. மேபி ஏப்ரல் மந்த்துக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தங்க நகை கடன் தள்ளுபடி பத்தின புதிய தகவல் வெளியாகும். அண்ட் அது மட்டும் இல்லாம தங்க நகை கடன் பட்டியல் அதிகாரிகளுக்கு வழங்க அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இதற்கான தகவல் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தங்க நகை கடன் தள்ளுபடி பத்தின மேலும் விவரங்கள், அடுத்த புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்க நீங்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.